ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் அத்துணை மக்களின் மீதும் நின்றும் நிலவட்டுமாக. இஸ்லாமிய பெருமக்களே, இந்த இந்தியாவிலே மதச்சார்பின்மையையும் ஜனநாயகத்தையும் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் நேசிக்கக்கூடிய எனதருமை தொப்புள் கொடி உறவுகளே, மிக முக்கியமானதொரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மை 10 வருடத்திற்கும் மேலாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாசிச பாஜக அரசு குறிப்பாக இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கும் இந்தியாவினுடைய விடுதலைக்கும் தன்னுடைய சதவீதத்திற்கும் அதிகமாக பாடுபட்ட இந்திய முஸ்லிம்களை 2ஆம் தர குடிமக்களாக மாற்ற வேண்டும் என்ற முயற்சியிலே பலவிதமான கடும் கருப்பு சட்டங்களையும் மனித குலத்திற்கு எதிரான விரோத போக்கான சட்டங்களையும் தான் ஆட்சியை கையில் எடுத்த காலத்திலிருந்தே அவற்றை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக CAA NRC போன்ற குடியுரிமை சட்டம் என்ற பெயரிலே குடியை கெடுக்கக்கூடிய சட்டங்கள், அதே போல மத பாதுகாப்பு மத வழிபாட்டு தலங்களுடைய பாதுகாப்பு சட்டத்தை எதிர்ப்பது, அதே போல மாட்டுக்கறி, ஹிஜாப், உணவு தடை, பொது சிவில் சட்டம், அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா காஷ்மீர் மக்களுக்கான சிறப்பு சட்டம் 370 நீக்கியது போன்ற குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு எதிரான பாசிச சிந்தனையோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு இந்த எதேச்சதிகாரமான அரச பயங்கரவாதத்தை நாம் முற்றிலும் அவற்றை எதிர்த்து அவற்றை இந்தியாவை விட்டு துடை தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில தான் CAA NRC போன்ற அந்த சட்டங்கள் வந்த பொழுது இஸ்லாமிய பெருமக்கள் குறிப்பாக பெண்கள் வீதியிலே இறங்கி ஷாஹின்பாக் போராட்டங்களை வீரியத்தோடு நடத்தி அது போன்ற சட்டங்களை வீரியமிழக்க செய்தார்கள். இப்பொழுது வக்ஃப் திருத்த சட்டம் என்ற பெயரிலே இஸ்லாமியர்களை ஆண்ட சமூகத்தினரை அடிமைகளாகவும் அனாதைகளாகவும் மாற்ற வேண்டும் என்ற கைமைத்தனத்தோடு 8 லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான சொத்துக்களை இன்றைக்கு சூறையாடி அபகரித்துக் கொள்ளக்கூடிய திட்டத்தோடு வக்ஃப் திருத்த சட்டம் என்று அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராகவும் அதே போல பார்லிமெண்டினுடைய சட்ட விதிகளுக்கு உரிமைகளுக்கு புறம்பாகவும் இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இதை எதிர்க்கக்கூடிய இதை வேறெடுக்கக்கூடிய விதத்திலே ஜனநாயக சக்திகளும் இந்திய இஸ்லாமியர்களும் ஒன்றிணைந்து நாம் களமாடி இந்த சட்டத்தை நாம் வீரியமிழக்க செய்ய வேண்டிய ஒரு கட்டத்திலே இருக்கிறோம். எனவே மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக தமிழ்நாட்டிலே தலைநகரங்களிலே அத்தனை ஊர்களிலும் எப்படி பல ஆர்ப்பாட்ட களங்களை நாம் நிகழ்த்தி காட்டினோமோ அதே போல இந்த வக்ஃப் திருட்டு சட்டத்திற்கு எதிராக இந்த சட்டம் வேறெடுக்கப்பட வேண்டும், திரும்பப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த ஆர்ப்பாட்ட களங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆர்ப்பாட்ட களங்களிலே நம்முடைய குரல்களையும் நம்முடைய எதிர்ப்புகளையும் பதிவு செய்து இந்த சட்டத்தை இந்தியாவை விட்டு நீக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பங்களிப்பை அத்துணை சகோதர சகோதரியும் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.